sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் மரியாவின் நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களை, உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற, தியானித்துக் கொண்டிருக்கின்ற, ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்களை கூறி ஆண்டினுடைய பொதுக்காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 23 என்ற இறைவார்த்தை சிந்தனைக்கும் ஜெபத்திற்கும் உங்களை அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 13 20 வரையுள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சசாரிய பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனை, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தியதில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிற, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் மேற்கொள்ளா, அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகளை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகில் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தான் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கண்டிப்பாய் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, 21வது ஞாயிற்றுக்கிழமையில தனிப்பட்ட ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். சீடத்தில் கேட்கிறார், என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். நல்ல ஒரு கேள்வி. பயணம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது வழியிலே நிறுத்தி என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்பது என்பது மக்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும், தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கும், தன்னுடைய சீடர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் வழிவகுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருப்பதை பார்க்கின்றோம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பாடல். உன்னை அறிய வேண்டும். சாக்ரட்டிஸ் உடைய வார்த்தைகள். கிரேக்க அறிஞர்கள் சொன்ன மிக முக்கியமான தத்துவங்களில் ஒன்று உன்னை நீ அறிய வேண்டும் என்பதுதான். அது வந்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அறிய வேண்டும் என்பதுதான். அதை போன்று பெரிய வட்டத்தில் இருக்கின்ற சமூகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றி அறிவதுதான். அதான் நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள், நம்முடைய செயல்பாடுகள் இவற்றை நெறிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவேதான் ஆண்டவர் கேட்கிறார், என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று. இப்போ சீடர்கள் அவர்களுடைய அறிவு கேட்டியவர். சிலர் சினாபர் காரணம், நேர் பார்ப்பதற்கு பரதேசியாக இருக்கிறேன், நன்றாக உண்பதில்லை, உடுப்பதில்லை, குடிப்பதில்லை, உறைவிடம் இல்லை, உறவுகள் இல்லை, எதுவுமே இல்லை.
உண்மை இறைவாக்கினர்கள் ஒருவராக கருதுகிறார்கள். காரணம் இறைவாக்கினர்களும் அப்படித்தான். எந்த பாப்புலாரிட்டிக்காக வேண்டியும் போதித்தது இல்லை. மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், உள்ளதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், உள்ளதை உள்ளபடியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்லால் எறிந்தாலும் சரிதான், அடித்து கொண்டாலும் சரிதான். அதனுடைய அடிப்படையிலே சரி, நீர் பேசுவதும் அப்படித்தான் தெரிகிறது. நீர் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. என்ன பேசுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. எனவே இறைவாக்கினர்கள் ஒருவராக இருக்கிறான் என்று நினைக்கின்றார்கள். நீங்கள் என்னை பற்றி யாரை என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுதுதான் அந்த உள்ளத்துல அந்த கேள்வியானது தெளிவாக சீடர்களுக்குள் நுழைகிறது. மிக அருமையான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு நாள் என்னோடு இருந்தீர்கள், வாழ்ந்தீர்கள், வளர்ந்தீர்கள், உண்டீர்கள், குடித்தீர்கள், தூங்கினீர்கள், போதனைகளை எல்லாம் கேட்டீர்கள், புதுமைகளை எல்லாம் கண்டீர்கள். எல்லாம் கண்டவர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒட்டுமொத்தமான ஒரு இவாலுவேஷன், ஒரு திறனாய்வு என்று சொல்லக்கூடியது, ஒரு திறனாய்வு என்று சொல்லக்கூடியதை ஆண்டவர் இயேசு செய்கிறார். அந்த திறனாய்வு என்று சொல்லக்கூடியது தனக்கும் தன்னை சுற்றி இருந்தவர்களுக்கும் தன்னுடைய மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருப்பதையும் பார்க்கின்றோம். எனவே இயேசுனுடைய கேள்விகளை பற்றி நாம் இன்று சிந்திக்கின்ற பொழுது, மெசியா என்று பேதுரு சொன்னதனுடைய அர்த்தத்தை தான் அழுத்தமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு இயேசு யார்? நான் எதற்காக இயேசுவிடத்தில் வருகிறேன்? நான் எதற்காக இயேசுவோடு இருக்கிறேன்? எதற்காக இயேசுனுடைய போதனைகளை எடுத்துச் செல்கிறேன்? ப்ரொஃபஷனல் கிறிஸ்டியன் ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லுகின்ற வார்த்தையை சிலர் பயன்படுத்துவார்கள். ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸ், ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஒரு நிறுவனத்தில் பணி செய்வார்கள், சமுதாயத்தினுடைய பல்வேறு இடங்களிலே சென்று பணி செய்வார்கள், இரவு பகலாக வேலை செய்வார்கள், கற்றுக் கொடுப்பார்கள், விழிப்புணர்வு கொடுப்பார்கள், எல்லாம் செய்வார்கள், போராட்டங்களுக்கும் செல்வார்கள். ஆனால் அவர்கள் ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸ். அவர்கள் ஒரு கட்டத்தை தாண்டி இன்னொரு கட்டத்திற்கு செல்ல மாட்டார்கள். அந்த அளவிற்கு உள்வாங்கி மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கு எதிராக கொந்தளித்து அதற்கு எதிராக புரட்சி செய்து எதிர் கேள்விகளை கேட்டு எதிர் நீச்சலை கற்றுக்கொண்டு மக்களை பயணிக்க செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் வேலை செய்வார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்வார்கள், கிராமங்களுக்கு செல்லுவார்கள், கூட்டங்களை நடத்துவார்கள், அறிக்கைகளை எழுதுவார்கள், கணக்குகளை எழுதுவார்கள், ரிப்போர்ட் பண்ணுவார்கள். ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸ். அவர்கள் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமல்ல. ஆனால் இயேசு அவருடைய போதனையில் உன்னை அறிய வேண்டும், உன்னை அறிந்து உனக்கு அருகில் இருக்கின்றவர்களை பற்றி புரிய வேண்டும், சமூகத்தை படிக்க வேண்டும், சமூகத்தை ஆய்வு செய்ய வேண்டும், அதற்கேற்றவாறு போதிக்க வேண்டும், அதற்காக உன்னை இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அத்தகைய மனநிலையை இந்த பேதுரு அடைந்திருந்தார் என்று சொல்லலாம். எனவேதான் பேதுரு, நீ பெறு பெற்றவன், உனக்கு அந்த தூயாவினுடைய ஆற்றலால் உள்ளத்துக்குள் சென்று ஊடுருவி பாய்ந்து என்னுடைய புதுமைகள், என்னுடைய போதனைகள், என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய தத்துவங்கள் இவைகளை பற்றி அறிந்திருந்து, ஆண்டவரே நீர் தான் மெசியாவாக இருக்க முடியும், எங்களை மீட்கின்றவராக இருக்க முடியும் என்று சொல்ல, அதுதான் உண்மையாக இருக்கிறார். எனவே மெசியாவாக இருக்கிறவர் என்று சொல்லக்கூடியவர் தன்னை முற்றிலுமாக இழப்பதற்கு தயாராக இருந்து அதனுடைய அடிப்படையில் பணி செய்யக்கூடியவர். அதனுடைய அடிப்படையில் பணி செய்ய, தன்னை அறிதல், பிறரை அறிதல், இயேசுவை அறிதல், இந்த காரியத்தில் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக இயேசுவோடு இருப்பார்கள், அதிகாரம் தேடுவார்கள், இயேசுவோடு இருப்பார்கள், பணம் தேடுவார்கள், இயேசுவோடு இருப்பார்கள், அந்தஸ்தை தேடுவார்கள், இயேசுவோடு இருப்பார்கள், மேலோட்டமான பணிகளை செய்வார்கள். இது இன்றைய கிறிஸ்தவத்தில் வேரூன்றிருப்பதை பார்க்கின்றோம். எல்லா மட்டங்களிலும் என்றால் பொது நிலையினர் மட்டத்திலே, அருள் பணியாளர்கள் மத்தியிலே, அருட்சௌரியர்கள் மத்தியிலே, ஆயர்கள் மத்தியிலே, அதற்கு மேல் இருப்பதை பார்க்கிறோம். அழகான ஆடம்பரங்கள், அழகான விழாக்கள், அதிலே தலைமை தாங்குதல், அதிலே பாராட்டுதல், அதிலே உற்சாகம் ஊட்டுதல், அதிலே உரைகள் ஆற்றுதல், பாடுதல், ஆடுதல், எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் அவர்கள் தங்களை முழுமையாக இழக்க தயாராக இருக்க மாட்டார்கள். இதுதான் அதனுடைய அர்த்தமாக. எனவே நீ பேதுருவாக இருக்கிற, பாறையாக இருக்கிற, உன்னை அசைக்க முடியாது என்று சொல்லி இந்த விதத்திலே ஆண்டவர் சொல்லி, இதன் மேல்
என்னுடைய திரு அவையை கட்டுவேன் என்று சொல்லி அந்த பேதுருவுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். பொறுப்பை கொடுக்கின்ற பொழுதுதான் பேதுரு சிந்தித்திருப்பார் நிச்சயமாக, ஆண்டவரே நீர் யார், நான் யார், நான் சாதாரண ஒரு மீனவன், சாதாரணமான ஒரு ஆள், திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறீர், என்னதெல்லாமோ சொல்லுகிறீர், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன படித்திருக்கிறோம் என்பது அல்ல, நமக்குள் இருக்கின்ற புரிதல், இயேசுவை பற்றிய புரிதல் தான் நமக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது. என்னுடைய வாழ்க்கையில பல்வேறு அனுபவங்கள், ஆச்சரியங்கள், புதுமைகள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே தான் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்துல, நம்பிக்கையில ஆழப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னோடு பேசுகின்றவர்கள், உறவாடுகின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை தான் பொதுவாக எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அதிலே வருகின்ற இன்பங்கள், துன்பங்கள், துயரங்கள், வெற்றிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இவைகளெல்லாம் எடுத்து சொல்லிக் கொடுக்கின்றேன். எனவே இந்த நேரத்திலும் ஆண்டவரோடு இருந்து வழிபட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ முயற்சி எடுக்கின்றவர்கள் பேதுருவை போன்றவர்கள். பேதுரு நிறைய பிளண்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார், பெரிய தவறுகள் பண்ணியிருக்கிறார், பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறார். ஆனாலும் அவர் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். அன்புக்குரியவர்களை ஜபிப்போம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்திலே நம்முடைய அன்பின் பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம். மரியாவிஷன் நேயர்களுக்காக ஜபிக்கின்றோம். பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, படிக்கின்றவர்களுக்காக, வேலை தேடுகின்றவர்களுக்காக, திருமணத்திற்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற அன்பின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். இறைவார்த்தையை புரிந்து கொண்டு பேதுருவை போன்று உறுதிப்படுத்த வேண்டிய நாங்கள் பல வேளைகளில பலவீனம் அடைந்து இருப்பதையும் நாங்கள் அறிகின்றோம். எங்களை ஆசிர்வதித்தும் நாங்கள் அனைவரும் பேதுருவை போன்று மெஸ்ஸியாவாக உம்மை பார்க்க வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.